மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, நம்ம கதையோட ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு ஹேம் ரேடியோ மூலமா பேசி பழகி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நம்ம ஹீரோ 1999 காலத்துல இருப்பா, நம்ம ஹீரோயின் 2021 காலத்துல இருப்பா. சோ இப்படி வேற வேற டைம் லைன்ல இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹேம் ரேடியோ யூஸ் பண்ணி பேசுறதுனால என்னென்ன விஷயங்கள் இவங்க லைஃப்ல நடக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த டிராமா ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே गाइस, இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனியோ ஒரு பொண்ணை தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப இவ அப்படியே ஒரு ஹேம் ரேடியோ எடுத்து அது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதுவே இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் செம ஜாலியா அவனோட காலேஜ்க்கு வந்துகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோட பேர் கிம். அப்போ அவன் கூட அவனோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் வந்துட்டு, டே மச்சான், சங்க எதுக்கிட்ட நேத்து கீழே தள்ளி விட்டு, அவனுக்கு என்னாச்சு, அவன் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும், அது ஒண்ணும் இல்லடா, ரொம்ப நோய் நோயின்னு இருந்தா, அதான் லைட்டா தள்ளினேன், பாவம் ஃபோர்ஸா போய் விழுந்துட்டான் போல, இப்ப கால்ல கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த கிம் சொல்லுவான். அதுக்கு உடனே அவன் ஃப்ரெண்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அப்பனா இப்ப சங்குக்கு பதிலா யாரு பாஸ்கெட் பால் டீம் லீட் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும், அதான் அவனுக்கு பதிலா நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு உடனே அந்த ஃப்ரெண்டு, நீ தான் இந்த காலேஜை விட்டு டிராப் அவுட் ஆக போறேன்னு சொல்லி சொன்ன, இன்னும் இந்த காலேஜ்ல தான் படிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். சோ இதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, நம்ம ஹீரோக்கு இந்த காலேஜ்ல படிக்கிறது சுத்தமா பிடிக்கல போல. ஆனாலும் நம்ம ஹீரோ இப்ப அப்படியே, அது சும்மா ஏதோ குடி போதையில சொன்னதுடா, அப்பெல்லாம் டிராப் அவுட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவானா. அதுக்கு உடனே அவன் ஃப்ரெண்டு, நல்லதா போச்சுடா, டிராப் அவுட் ஆயிராத, ஏன்னா இந்த வட்டம் சூப்பரா ஜூனியர்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க. அதுலயும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு கூட ஏதோ ஹேனன்னு சொல்லி சொன்னாங்க, அவ தான் ஸ்கூல் டாப்பரா. சோ அப்படிப்பட்ட ஒரு டாப்பர் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கா. சோ அவளை பாக்குறதுக்கான்ட்டு நீ கண்டிப்பா நம்ம காலேஜ்ல நீ படிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான். இதை கேட்டனையும் நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு ஸ்டாப் ஆகி வாய பழக்க ஆரம்பிச்சிருவான். என்னது, ஸ்கூல் டாப்பர் நம்ம டிபார்ட்மெண்ட்லயா, அந்த பொண்ணு எப்படிடா இருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், இல்லடா அவளை இன்னும் யாரும் பார்க்கல, அவ ஓரியன்டேஷன் கிளாஸ் கூட வரல போல, அதனால இன்னைக்கு நடக்க போற ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு அவளை நம்ம தனியா போன் பண்ணி இன்வைட் பண்ணணும், அதான் பேசாம நீ அவளுக்கு போன் பண்ணி இன்வைட் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஹேனுங்கிற பொண்ணுக்கு கால் பண்ணி, ஹாய் ஜூனியர், இந்த மாதிரி இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி இருக்கு, நீ கண்டிப்பா வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிருவான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹேன் பொண்ணு இவனுக்கு ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருக்கும், நீங்க சொன்ன மாதிரி நான் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு வரேன், பட் நீங்க சொன்ன இடம் எனக்கு சரியா தெரியல, அதனால நீங்களே வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க முடியுமா, அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட இன்னும் சில டவுட்ஸ்லாம் வேற கேட்கணும், அதனால இன்னைக்கு மதியானம் நம்ம டிபார்ட்மெண்ட் பில்டிங்க்கு முன்னாடி நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன், என்ன வந்து மீட் பண்ணுங்க, நான் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டுருப்பா. சோ இவளை பாக்குறதுக்கா இப்ப நம்ம ஹீரோவும் வேகமா போவானா. இப்போ நம்ம ஹீரோ அந்த பில்டிங்க்கு முன்னாடி தான் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஆப்போசிட்ல பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு வருமா. சோ இதுல அவன் கண்டுபிடிச்சிருவான், இவ தான் ஹேன் அப்படின்ட்டு. ஆனா அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அப்படியே வாயை பிளந்துட்டு சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இதுலயே நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஹீரோ இவளை பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி லவ்ல விழுந்துட்டான். அதுக்கடுத்து அந்த பொண்ணும், ஹாய் சீனியர், நான் எதுக்கு இங்க உங்களை வர சொல்லியிருந்தேன்னா, நான் ஓரியன்டேஷன் கிளாஸ் வேற மிஸ் பண்ணிட்டேன்ல, சோ எனக்கு எந்த கிளப்ல ஜாயின் பண்ணணும்னு சரியா தெரியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோவும் இவளை ஒவ்வொரு கிளப்புக்கா கூட்டு போவான். ஃபர்ஸ்ட் ஒரு மியூசிக் கிளப், அடுத்து ஒரு டைரக்டிங் கிளப், இந்த மாதிரி ஒவ்வொரு கிளப்பா கூட்டு போவான். ஆனா இது எதுவுமே அந்த பொண்ணுக்கு பிடிக்காதா. கடைசியா ஒரு ரூமை கிராஸ் பண்றப்ப அதுக்குள்ள ஹேம் ரேடியோ இருக்கிறது இந்த பொண்ணு பாப்பா. இதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயிருவா. இப்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல நம்ம ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி எதுவும் கிளப் இருக்கா, எனக்கு இந்த ஹேம் ரேடியோலாம் யூஸ் பண்ணணும்ட்டு ரொம்ப நாள் ஆசை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாளா. இதை பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்டு சங்கும் இந்த மாதிரி தான் ஹேம் ரேடியோ வச்சு எப்ப பார்த்தாலும் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பான். அது இவனுக்கு ஞாபகம் வரும். ஆனா இதை பத்தி எதுவுமே அவன் இந்த பொண்ணு கிட்ட சொல்ல மாட்டான். ஏன்னா இவனுக்கு இந்த பொண்ணு மித்த யார்கிட்டயும் பேசிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பொசசிவ் இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவனே, உனக்கு என்ன, அந்த ஹேம் ரேடியோ தானே கத்துக்கணும், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இவனுக்கே அதை பத்தி ஒன்னும் தெரியாது. அதுக்கடுத்து இப்ப அப்படியே ஈவினிங் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி ஆரம்பிச்சிருமா. சோ சீனியர்ஸ் எல்லாருமே ஜூனியர்ஸை சூப்பரா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்னா அந்த கேன்டீன்ல தான் உட்காந்துருப்பாங்களா. அப்போ பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சீனியர் நம்ம ஹேனை ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டு, ஏமா நீ ஸ்கூல் டாப்பர்னு கேள்விப்பட்ட, ஆனா ஒரு பொண்ணா இருந்துட்டு நீ எதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்த அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பான். ஆனா இந்த கொஸ்டின் அந்த ஹேனுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த ஹேன் பொண்ணும் சரி சீனியர் ஆயிருச்சே, பொறுமையா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பா. ஆனா அந்த சீனியர் விடாம நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசுவான். நீ நல்ல மார்க் எடுத்திருக்கே தவிர உனக்கு அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஓவரா பேசுவானா. இப்ப அந்த ஹேனுக்கு செம்ம டென்ஷன் ஆகி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா ஒரு ஆர்ட், அது சில முட்டாள்களுக்கு எல்லாம் புரியாது, அதனாலதான் உங்களுக்கும் புரியலன்னு நினைக்கிறேன்
அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா இவ இப்படி போல்டா பேசினது நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். வாவ், சீனியர் கிட்டே எவ்வளவு தைரியமா இப்படி பேசியிருக்கா, இவ உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா தான் இருப்பா போலயே அப்படின்ட்டு இப்ப இவளும் அந்த ஹேண்ட் பின்னாடியே போயிருவான். அதுக்கடுத்து இந்த கிம்மும் ஹேனும் அப்படியே பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் நடந்து போவாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட ஹாஸ்டலும் வந்துருமா. உடனே இப்ப அந்த பொண்ணு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி போவா. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை ஸ்டாப் பண்ணி, நாளைக்கு நீ மதியானம் ஃப்ரீயா இருந்தேனா என் கூட லஞ்ச் சாப்பிட வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஓகே சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இப்போ இதனால நம்ம ஹீரோக்கு செம ஹாப்பி. இதே ஹாப்பினஸோட இப்ப பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு தான் போவானா. அங்க இவன் ஏற்கனவே ஒரு பையனை ஸ்டார்டிங்ல தள்ளி விட்டு இருந்தான்ல, அந்த பையன் சங்கு இருப்பான். இப்ப அந்த சங்கு கிட்ட நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லுவான். டே, அந்த பொண்ணு செம அழகா இருந்தா தெரியுமா, நாளைக்கு அவ கூட நான் லஞ்சுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அதுக்கு அந்த ஃப்ரெண்டு, டே ஒரு ஜூனியர் வந்த முதல் நாள்லயே அவளை உனக்கு பிடிச்சு போய் அடுத்த நாள் டேட்டிங்க்கு கூட்டு போறதுக்கு ரெடியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பான். ஆனால் நம்ம ஹீரோ சேச்சே டேட்டிங் எல்லாம் இல்லடா, சும்மா ஒரு ஜூனியரை நான் வெளியே சாப்பிட கூட்டு போறேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி மழுப்புவான். அதுக்கடுத்து இந்த சங்கு கிட்ட தானே ஒரு ஹேம் ரேடியோ இருக்கும். அதை இப்ப இவன், டே எனக்கு அதை கொஞ்சம் யூஸ் பண்ணணும், அதனால கொஞ்ச நாள் அது என்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஹேம் ரேடியோவை இப்ப இவன் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ வாங்கிக்குவான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோ அந்த ஹேம் ரேடியோவோட அவன் வீட்டுக்கு வருவான். வரப்பியே மேன் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வருவான். என்னன்னு பார்த்தா இவன் அழகான ஒரு டர்ட்டில் ஒண்ணு வளர்க்குறான். அதோட பேர் மேன். இங்க இவன் பெட்டு கூட அப்படியே லேண்டுகிட்டு இருக்கப்ப பின்னாடி அந்த ஹேம் ரேடியோவை தான் காட்டுவாங்க. அதுல அப்படியே கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் எரியும். என்னன்னா இவன் கூட பேசுறதுக்காக யாரோ இந்த ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணி கனெக்ட் பண்ணிருக்காங்க போல. ஆனா இதை இவன் வந்து பெருசா நோட் பண்ணல. இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஹேங் பொண்ணும் இப்ப ஒண்ணு அப்படியே பேசிட்டு நடந்துட்டு வருவாங்களா. அப்ப அங்க நோட்டீஸ் போர்டுல ஏதோ ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியை பத்தி எழுதி போட்டிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்தனையும், இதுதான் பெரிய டாப் கம்பெனி, இதுலதான் எல்லாரும் எப்படியான்னு வேலைக்கு சேரணும்னு நினைப்பாங்க, எனக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பெனில வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த ஹேங் பொண்ணு, எங்க அப்பாவும் குட்டியா ஒரு ஃபேக்டரி வச்சிருந்தாரு, ஆனா இந்த பெரிய கார்ப்பரேட் கம்பெனினால அதை இழுத்து மூடுற மாதிரி ஆயிருச்சு. சோ அப்ப இருந்துதான் நான் முடிவு பண்ணேன், நான் படிச்சா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும், அதுக்கடுத்து என்னோட நாலேஜ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி கம்பெனிஸ் குட்டி குட்டி ஃபேக்டரிஸ் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா ஏதாவது பண்ணணும். சோ அதனால எனக்கு இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவளோட ட்ரீமை பத்தி எல்லாம் இவ சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ அப்படியே ஆச்சரியமா பார்ப்பான். பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிற, ஆனா ஒரு ஆம்பிஷனோட இருக்கு, ஆனா பாரு நான் அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு உடனே அந்த பொண்ணு, சரி அப்பனா உன்னோட மனசுல இப்ப என்னதான் இருக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவ இவனோட ட்ரீமை பத்தி கேட்பா. ஆனா நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்ட்டு என் மனசுல இப்போ உனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு மூஞ்சே மாறிடும். நம்ம ஹீரோவும் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவான், ஐயோ நம்ம என்ன சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. கரெக்டா அந்நேரம் பார்த்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சங்கு அங்கிட்டு கிராஸ் பண்ணுவானா. பாவம், அவனுக்கே ஏற்கனவே காலில் அடிபட்டிருக்கும். ஆனா நம்ம ஹீரோ, இந்த என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டான், அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், நான் கிளம்புறேன் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹேண்ட் கிட்ட இருந்து தூரமா ஓடி வந்து அவன் ஃப்ரெண்டை இப்ப தரன்னு இழுத்துட்டு போயிருவான். அடுத்த அன்னைக்கு நைட்டு வீட்டுல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பான். டே கிம், என்னடா பண்ணி வச்சிருக்க, இப்படியாட்டா அவட்ட போய் சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி அவனே திட்டிக்கிட்டு இருப்பானா. அந்நேரம் அந்த ரூம்குள்ள ஏதோ சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த ஹேம் ரேடியோல இருந்து ஏதோ சத்தம் வரும். ஒரு பொண்ணு, நான் பேசுறது கேக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே இவனும் அந்த மைக் எடுத்து இப்ப கனெக்ட் பண்ணிட்டு, நீங்க பேசுறது கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே அந்த பொண்ணு, வா அப்பனா இது ஒர்க் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுக்கடுத்து இப்ப அந்த பொண்ணு, சரி இப்பதான் கனெக்ட் ஆயிருச்சுல, இந்த ஹேம் ரேடியோ ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் நம்மள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும், ஏன்னா அப்படிதான் புக்ல போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ, என்னது இந்த ஹேம் ரேடியோக்குன்னு சொல்லி ஒரு புக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேட்பான். ஏன்னா இவனுக்கு இந்த ஹேம் ரேடியோ பத்தி ஒண்ணுமே தெரியாது. சோ இந்த புக்கை படிச்சா நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் இப்ப யோசிப்பான். அதுக்கடுத்து சரி இந்த பொண்ணு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்லிச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ, என் பேரு கிம், நான் இந்த மாதிரி ஹேங் யூனிவர்சிட்டியில படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு அந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக்கு, என்னது நீங்களும் அந்த யூனிவர்சிட்டி தானா, நானும் அதே யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோ, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட், உங்க பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அந்த பொண்ணு, என் பேர் வந்து மூ, நான் சோஷியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆக்சுவலி இந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல அந்த பொண்ணு தான் இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப உடனே அந்த பொண்ணு எதுக்கு இந்த ஹேம் ரேடியோ யூஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னன்னா அவளோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏதான்ட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை இன்டர்வியூ பண்ணணுமா, அதனாலதான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிருப்பா. சோ இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோவும், ஓகே உனக்கு இன்டர்வியூ தானே வேணும், நான் கொடுக்குறேன், ஆனா எனக்கு அதுக்கு பதிலா உன்கிட்ட இருக்க அந்த ஹேண்ட் ரேடியோ எப்படி யூஸ் பண்ணுங்கிற புக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். உடனே அந்த பொண்ணு, சரி ஓகே நாளைக்கு நம்ம காலேஜோட மெயின் பில்டிங் இருக்குல்ல, அங்க கரெக்டா 1 மணிக்கு வந்துருங்க, நான் உங்களுக்கு இந்த புக்கை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி
சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு செம ஹாப்பி. அப்பாடா அந்த புக்கு கிடைச்சிச்சுன்னா இதை பத்தி நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கலாம், இந்த ஹேம் ரேடியோ வச்சு நம்ம ஆல் ஹேனை எப்படியா நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிப்பான். அடுத்த நாள் இப்ப அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அந்த பில்டிங்க்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணுவான். ஆனா 10 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும், 1 மணி நேரமே ஆயிரும். ஆனா அந்த பொண்ணு வந்திருக்காது. சோ இதனால இவன் அப்படியே இப்ப கடுப்பா கிளம்பிடுவான். ஆனா அதுக்கடுத்து பார்த்தா அந்த பொண்ணு அந்த பில்டிங் முன்னாடி நின்று வெயிட் பண்ணும். அந்த பொண்ணு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கும். இவன் வந்த மாதிரியே இருக்காது. அதுக்கடுத்து ஹெவியா மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிரும். ஆனா அப்பயும் அந்த பொண்ணு மழையில நனைஞ்சுக்கிட்டே இவன் சொன்ன புக்கை கையில வச்சுக்கிட்டு இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா கொடையோட ஒருத்தன் வருவான். நம்ம கூட ஒருவேளை நம்ம ஹீரோ தான் வந்துட்டான்னு சொல்லி பார்த்தா ஆனா வந்தது புதுசா ஒரு கேரக்டர். இவன் பேரு யங். இவன் வந்து இந்த மூவோட ஃப்ரெண்டு போல. இப்போ இந்த யங் வந்தனையும் நம்ம ஹீரோயின் அந்த பையன் இந்த பில்டிங்க்கு தான் நான் வரேன்னு சொல்லியிருந்தான், இவ்வளவு நேரம் ஆகி வரல, சரி அவன் இதுக்கு மேலே கண்டிப்பா வரமாட்டான், வா எனக்கு ஒரு மாதிரி குளிர்து, நம்ம போய் ரேமன் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா. அடுத்து நம்ம ஹீரோயினும் அந்த யங்கும் இப்ப அப்படியே கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த யங் தான் சொல்லி புலம்புவான், சே என்ன வாழ்க்கடா இது, என்னோட படிப்பும் எனக்கு ஒழுங்கா போக மாட்டேங்குது, இது பத்தாதுன்ட்டு படிப்பு லோனு, வீட்டு லோனு, அது இதுன்ட்டு நிறைய இருக்கு, என்னதான் என்னோட லைஃப்ல பண்ண போறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோனுக்கு லைட்டா குளிர்ற மாதிரி இருக்கும். இதை நோட் பண்ண அந்த யங் இப்ப டக்குட்டு நம்ம ஹீரோனோட தலையில கை வச்சு, உனக்கு லைட்டா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், நீ டேப்லெட் சாப்பிடு, இப்ப போய் நான் உனக்கு ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவானா. ஆனா இவன் போனக்கடுத்து நம்ம ஹீரோன் அப்படியே ஷாக் ஆகி போயிருப்பா. என்னன்னா காய்ச்சல் அடிக்குதான்னு சொல்லி பாக்குறதுக்காக அவன் லைட்டா தொட்டான்ல, இதனாலேயே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப வெக்க வந்துருச்சு. சோ இந்த சீன்லாம் வச்சு பாக்குறப்பே ஒண்ணு நல்லா கன்ஃபார்மா தெரியுது, நம்ம ஹீரோனுக்கு இவளோட ஃப்ரெண்டு எங்க ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆனா இன்னும் அவ சொல்லாம வச்சிருக்கா. அடுத்து வீட்டுக்கு வந்தோடனையும் நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ஹேம் ரேடியோ மூலியமா நம்ம ஹீரோ கனெக்ட் பண்ணி பேசுவாளா. இப்ப இவ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ, இன்னைக்கு நான் உனக்கா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன்னு தெரியுமா, நீ வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின், இது ஆக்சுவலி ஏ லைன், நான் தான் சொல்லணும், நான் உனக்காக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோவும், சும்மா அடிச்சு விடாத, வரலன்னா வரலன்னு சொல்லு, உனக்காக நான் 1 மணி நேரமா அந்த மெயின் பில்டிங் கிட்ட தான் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோயின், ஆமா நானும் தான் உனக்காக மழைன்னு கூட பார்க்காம மெயின் பில்டிங்க்கு முன்னாடி மலையில நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ, இங்க பாத்தியா பொய் சொல்றதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு, மழை பெஞ்சிச்சா, இன்னைக்கு எங்க நம்ம ஊர்ல மழை பெஞ்சிச்சு, நல்லா வெயில் தான் அடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். பட் ஆனா இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பே திடீர்னு அந்த கனெக்ஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துரும் போல. சோ இவங்க பேசுறது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு கேட்காம போயிரும். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்களா. இப்ப நம்ம ஹீரோயினோட கிளாஸ்ல ஒரு 2-3 பேர் அப்படியே அவங்க ப்ராஜெக்ட் எல்லாம் பிரசன்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அந்த ப்ரொஃபசர் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் கேட்பாங்க, உன்னோட பிரசன்டேஷன் எப்படி போய்கிட்டு இருக்கு, நீ எப்ப வந்து எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோயினும், இப்பதான் நான் ஒரு ஆளை இன்டர்வியூ பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், சோ சீக்கிரமே அதை நான் முடிச்சு சப்மிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கடுத்து இப்ப கிளாஸ் முடிஞ்சனையும் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போவாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பா, நேத்து அவன் வராதது கூட பிரச்சனையே இல்லை, ஆனா நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொன்னா, இதுல நம்ம ஊர்ல மழையே பெய்யலன்னு வேற சொல்றான் பாரு, அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ திட்டிக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, சரி பேசாம நீ அவனை விட்டு தள்ளு, வேற யாரையாண்டு இன்டர்வியூ எடு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப கரெக்டா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு எங்கும் வருவான். ஆனா அவன் இப்ப வேற ஒரு பொண்ணு கூட வந்திருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனோட மூஞ்சி அப்படியே லைட்டா மாறும். உடனே அந்த கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, இங்க பாரு எனக்கு தெரிஞ்சு எங்க நீ ஃப்ரெண்டா பாக்குற மாதிரி தெரியல, உனக்கு ஏதாவது நான் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சீக்கிரமே சொல்றதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிம்ம தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படி பாஸ்கெட் பால் விளையாண்டுக்கிட்டு இருப்பானா. அந்த இடத்துக்கு அந்த ஹேண்ட் பொண்ணு வருவா. அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டு, ஐயோ எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நாளைக்கு எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுக்கு போய் நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவான். ஏன்னா நம்ம ஹீரோ திருதுப்புன்ட்டு அந்த ஹேண்ட் கிட்ட எனக்கு உன்னை கிஸ் பண்ணணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல. அதனாலதான் இப்ப இவனால அந்த பொண்ணை ஃபேஸ் பண்ணவே முடியல. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இத பத்தி எல்லாத்தையும் அவனோட ஃப்ரெண்டு சங்க கிட்ட சொல்லுவானா. இப்ப அவன் ஃப்ரெண்டும், சரி விடுடா, அவ ஒன்னும் தப்பால எடுத்துக்க மாட்டா, நீ கேஷுவலா போய் அவகிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன், நான் சீக்கிரமே போய் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன், அப்பனாதான் நான் தப்பான இன்டென்ஷன்ல சொல்லல, அவ மேல எனக்கு உண்மையில லவ் இருக்கு, அதனாலதான் அப்படி சொன்னேன்ட்டு அவளும் புரிஞ்சுக்குவா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாவும் ஆயிருவா அப்படிங்கிற மாதிரிலாம் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். திரும்பி இப்ப அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவுக்கு கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு என்னன்னே தெரியல, பாதினே சிக்னல் கட் ஆயிருச்சு, இப்ப நம்ம அந்த பேச்சை கண்டினியூ பண்ணுவோமா, உண்மையை சொல்லு எதுக்காக நீ எனக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம கிம்மு கிட்ட கேட்பா. அதுக்கு வழக்கம் போல நம்ம கிம்மு, நான் வந்தேன் நீ தான் போய் சொல்ற அப்படிங்கிற
மாதிரி சொல்லுவானா. இப்ப உடனே நம்ம ஹீரோயின் சரி நம்ம இந்த ஹாம் ரேடியோலயே பேசுவோம், பட் இருந்தாலும் ஏதாண்டு அவசரமா முக்கியமா பேசணும்னா நான் உன்னை கான்டாக்ட் பண்ணணும்ல, அதனால எனக்கு உன்னோட வாட்ஸ்அப் நம்பரை கொடு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன ஆப், வாட்ஸ்அப்பா, அப்படின்னா என்னது, இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. அதுக்கு அந்த பொண்ணு அப்படியே சிரிச்சுக்கிட்டே டே நீ எவ்வளவு தாண்டா அடிச்சு விடுவ, சரி இப்ப நீ காலேஜ் தானே படிக்கிற, அப்பனா நீ எந்த வருஷம் இந்த காலேஜ்ல சேர்ந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ நான் என்ன 1995 சேர்ந்தேன், இப்போ 1999, நான் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு சிரிப்பு வந்துரும். ஹே நீ போய் சொல்றது நிப்பாட்டவே மாட்டியா, நீ 1995ல அந்த காலேஜ்ல என்ரோல் ஆயிருக்கேனா, நான் 2021ல என்ரோல் ஆயிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒரே காலேஜ்ல ஒன்னா படிக்க முடியும், உனக்கெல்லாம் இந்நேரம் 50 வயசுக்கிட்டே நான் ஆயிருக்கும், இன்னும் நீ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பா. இவ இப்படி பேசணும் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என்னது 2021, இந்த பொண்ணுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இதுல நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு, இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்லைன்ல இருந்து பேசல அப்படிங்கிறது மட்டும். இப்ப உடனே நம்ம ஹீரோயின் சரி நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், நான் சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், நம்ம அன்னைக்கு பிளான் போட்ட மாதிரியே நாளைக்கும் அந்த மெயின் பில்டிங்ல கரெக்டா 3 மணிக்கு மீட் பண்ணுவோம். சப்போஸ் உன்னை பாக்குறதுக்கு நாங்க 30 நிமிஷத்துக்குள்ள வரலனா அங்க பக்கத்துலயே ஒரு போன் சென்டர் இருக்கும்ல, அங்க இருக்கிற செவத்துல நீ எனக்காக ஏதாவது ஒரு மெசேஜ் எழுதி வை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போய் வெயிட் பண்ணுவான். 30 நிமிஷம் ஆகியும் நம்ம ஹீரோயின் வந்திருக்க மாட்டாளா. உடனே அந்த செவத்துல போய் நம்ம ஹீரோ ஏதோ எழுதுவான். இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அதே இடத்துக்கு வந்து பாப்பாளா. பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ அதுல ஒரு மெசேஜ் எழுதியிருப்பான். ஏ மூ, நான் 1999ல இருந்து தான் இதை எழுதுறேன், நீ 2021ல இருக்கிற, உன்னோட ஃப்ராட் தனத்தெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்றியா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. இப்போ அந்த ஹேண்ட் பொண்ணை போய் மீட் பண்ணி ஏ சாரி அன்னைக்கு நான் இன்டென்ஷனலா அதை சொல்லல, ஏதோ வாய் தெரியாம தவறி வந்துருச்சு, தயவு செஞ்சு எனக்கு தப்பா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி போய் சாரி கேட்பான். அந்த பொண்ணுக்கு இவன் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல, அதனால அவளும் அப்படி நம்ம ஹீரோ மன்னிச்சிருவா. இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அவளோட ஃப்ரெண்டு எங்க மீட் பண்றதுக்காக வந்திருப்பாளா. என்னன்னா அந்த யங் இனிமேல் எனக்கு படிப்பே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டான் போல, அதை பத்தி கேட்கறதுக்கு தான் வருவா. அந்த யங் இப்ப அப்படியே இங்க பாரு எனக்கு இந்த படிப்புல எல்லாம் இப்ப சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு இப்ப நிறைய கடன் இருக்கு, அதுக்கு நான் மெயினா பண்ண வேண்டியது ஏதாண்டு ஒரு வேலை பார்க்கணும், அது மட்டும் இல்லாம நான் எடுத்திருக்க கோர்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கறதா செட் ஆகும், சோ அதனாலதான் நான் டிராப் அவுட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கஷ்டத்துல அவன் சொல்லுவானா. இதெல்லாம் கேட்கிறப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். சே இவன் கூட 7 வருஷமா நம்ம இருந்திருக்கோம், இன்னும் நம்ம இவனை சரியா புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாளா. வீட்டுக்கு வந்தனையும் அந்த ஹாம் ரேடியோ மூலியமா நம்ம ஹீரோக்கு தான் கனெக்ட் பண்ணுவா. கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆக போறானா, எனக்கு இதை கேட்கறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா அதை விட எனக்கு என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா அவனுக்கு அவன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நான் அவன் கூட 7 வருஷமா இருக்கேன், பட் இருந்தாலும் இன்னும் என்னால அவன் வாழ்க்கையை பத்தி சரியா புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி விடு, அட்லீஸ்ட் அவனுக்காவது அவன் லைஃப்ல அவனுக்கு என்ன வேணுங்கிறது கரெக்டா சொல்ல தெரியுதுல, ஆனா என்ன பாரு எனக்கெல்லாம் என் லைஃப்ல என்ன வேணும்னு சொல்ல தெரியல அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருப்பான். அந்நேரம் நம்ம ஹீரோயின் சரி எனக்கு இந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி உனக்கும் யாராண்டு கேர்ள்ஸ்ல ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே என் லைஃப்ல ஹேன்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன், பட் எனக்கு அவ்வளவா கேர்ள்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா, அதனால அந்த பொண்ணு கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும்னு எனக்கு சரியா தெரியல, நீ ஏதாண்டு எனக்கு ஐடியா கூட அப்படிங்கிற மாதிரி இப்ப இவ கிட்ட நம்ம ஹீரோ ஐடியா கேட்பான். உடனே நம்ம ஹீரோயினும் அப்படியே அந்த ஹாம் ரேடியோ மூலியமாவே நீ டேட்டுக்கு போறேன்னா ரொம்ப பந்தாவா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணாத, ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணாத, ஒரு மாதிரி பிரைட் கலர்ல ஹேண்ட்ஸமா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணு, அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது ஹேர் ஸ்டைல் தான், அது மட்டும் ஹாட்டா இருக்கிற மாதிரி நீ பண்ணன்னு வச்சுக்கோவேன், அந்த பொண்ணு உன்னை பார்த்து நீ விழுந்துருவா அப்படிங்கிற மாதிரி இவன் நிறைய அட்வைஸ் கொடுப்பா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இப்ப அப்படியே சூப்பர் ஹேண்ட்ஸமா போய் அடுத்த நாள் அந்த ஹேண்ட் முன்னாடி போய் நிப்பானா. இத பார்த்துட்டு இந்த ஹேண்ட் அப்படியே வாய பிறந்துருவா. வாவ் கிம்மா இது இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் கொடுத்த டிப்ஸை வச்சு இவன் அந்த ஹேனை கூப்பிட்டுக்கிட்டு படத்துக்கு மாலுக்கு அப்படி பண்ணிட்டு ஒவ்வொரு இடமா போய் செமையா டேட்டிங் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கும் இவனை நல்லாவே பிடிக்கும் தானே, அதனால அவளும் நம்ம ஹீரோ கூப்பிடுற இடத்துக்கு எல்லாம் வந்துருவா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே திரும்பி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. அவங்க அப்படியே வழக்கம் போல அந்த ஹாம் ரேடியோ மூலமா பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா என்னோட டேட்டிங் எல்லாம் செமையா போகுது, உன்னோட காலேஜ் லைஃப் எல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி இவங்க நிறைய விஷயம் மாறி மாறி பேசிக்குவாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் கடைசியா நீங்க பேசுறதுலயே நல்லா தெரியுது உங்க லைஃப்ல இப்ப ஃபுல்லா அந்த ஹேண்ட் பொண்ணு தான் இருக்கா, சோ நீங்க தயக்கமே படாம உங்க டேட்டிங் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னா உங்க மனசுல என்ன படுதோ அதை ஹானஸ்டா அந்த பொண்ணு கிட்ட சொல்லுங்க, ஏன்னா நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க லவ் உங்களை விட்டு போய்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப இவ அந்த எங்க மனசுல நினைச்சு சொல்லுவா. ஏன்னா நம்ம ஹீரோயின் இன்னும் எங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை, அவன் மனசுக்குள்ள அவன் நம்ம ஹீரோனை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது இவளுக்கு தெரியாதுல, அதனால அந்த வருத்தத்துல நம்ம ஹீரோக்கு
ஹீரோக்கு இந்த மாதிரி அட்வைஸ்ல அவ கொடுத்துக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல அந்த ஹேங் கூட டேட்டிங் எல்லாம் போயிட்டு இப்ப அவளை ஹாஸ்டல்ல விடுறதுக்காக வருவானா. அந்த இடத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் சொன்னதை யோசித்து பாப்பா. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோ இப்ப அந்த ஹேனை ஸ்டாப் பண்ணி, ஹேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஏன் நம்ம டேட்டிங் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக கூடாது, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவான். அந்த பொண்ணு அதுக்கு ஆப்வியஸா என்ன சொல்ல போறா, ஓகேன்னு தான் சொல்லுவா. இதை கேட்டோட நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே ரோடுன்னு கூட பார்க்காம அவ்வளவு ஹாப்பியா குதிச்சுக்கிட்டே இப்ப வீட்டுக்கு வருவான். அடுத்து இப்ப வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு தான் அப்படியே கனெக்ட் பண்ணி இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் அப்படி சந்தோஷமா சொல்லுவானா. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அட்லீஸ்ட் ஓலாவான் சக்சஸ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ கேட்பான், நீ பேசுறதுலே தெரியுது நீ ஏதோ ஒரு பையனை லவ் பண்ற, ஆனா இன்னும் அவங்க கிட்ட சொல்லாம இருக்க, அப்படிதானே? நீ ஏன் எனக்கு கொடுத்த அட்வைஸ் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு, லவ்ல முக்கியமானதே டைமிங் தான், ஆனா அந்த டைமிங்கை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுவா. ஆனா இப்படி பேசிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோனுக்கு திடீர்னு மைண்டுக்குள்ள என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி இவன் 1995ல இருந்தா வந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி இப்ப இவளுக்கு டவுட் வர ஆரம்பிக்கும். அப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, ஹே வெயிட் பண்ணுங்க, நீங்க 1995ல தான் இந்த காலேஜ்ல சேர்ந்ததா சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தானே, எங்க அப்பாவும் அதே பேட்ச் தான், அவரும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான், உங்களுக்கு அங்க சங்குன்னு யாரையான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவன் நார்மலா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து உண்மையை வாங்கணுங்கிறக்காக இவங்க அப்பாவோட பேரை சொல்லி கேட்பா. ஆனா அந்த சங்குங்கிறது யாரு, நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. இந்த பேரை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும், ஆமா எனக்கு அவனை நல்லாவே தெரியுமே, நாங்க ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அடிஷ்னலா அந்த சங்க பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லுவானா. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணுவா, ஏ அப்பனா நீ உண்மையிலே 1999ல இருந்து தான் கால் பண்றியா, இது என்னால நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி இப்பதான் அவளுக்கு என்ன நடக்குதுங்கிறது புரிய வரும். ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோ நம்ப மாட்டான். ஏ நீ உண்மையை சொல்லு, சங்கு தானே இந்த மாதிரி பிராங்க் பண்ண சொல்லி உன்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கான நம்ம ஹீரோயின், ஐயோ இல்ல உண்மையதான் சொல்றேன், நான் சங்கோட பொண்ணுதான், அப்ப உண்மையிலே நம்ம காலம் கடந்து பேசுறோமா, இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. இதை கேட்டனே நம்ம ஹீரோ, ஏ வெயிட் பண்ணு, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கதே சங்கோட ஹேம் ரேடியோல இருந்துதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயினும், நானும் எங்க அப்பா சங்கோட ஹேம் ரேடியோல இருந்து தான் பேசுறேன், அப்பனா நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரேடியோ யூஸ் பண்ணியா பேசிக்கிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணுங்க, எங்க அப்பாவோட ரேடியோல லெஃப்ட் சைடுல ஒரு ஒயிட் கலர் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இருக்கு, நீங்க வச்சிருக்கிறதுல அப்படி இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோவும் சலிச்சுக்கிட்டே, இவ என்னடா பொய் அப்படியே ரியலிஸ்டிக்காவே சொல்றா அப்படிங்கிற மாதிரி சும்மா பாப்பான். ஆனா அங்க அப்படி எந்த ஸ்டிக்கரும் இருக்காது. அதனால இவன், ஏ நீ அடிச்சு தானே விடுற, ஏன் தேவலாம் இப்படி பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனாலும் நம்ம ஹீரோயின், ஐயோ நான் உண்மையதான் சொல்றேன், நான் 2021ல இருந்தா பேசுறேன், நான் சங்கோட பொண்ணுதான், சரி விடுங்க, எங்க அப்பா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்க அம்மாவே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தானே, எங்க அம்மா பேரு ஹேன், அவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோட நெஞ்சில இடியே விழுந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா ஹேனுங்கிறது யாரு, இப்ப நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கால அந்த பொண்ணு. இது நம்ம ஹீரோவுக்கு மட்டும் ஷாக்கிங் கிடையாது, நம்மளுக்கும் ஒரு பெரிய ஷாக்கு. அப்படியே இந்த ஷாக்கோட இந்த எபிசோட் இங்க முடியுது. சோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இந்த பொண்ணு உண்மையிலேயே 2021ல இருந்து தான் கால் பண்ணுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவானா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி அந்த சங்க கல்யாணம் பண்ணா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த லவ் என்னாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் போட போற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ ஓகே गाइस, நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை.